நாங்கள் வாலிபத்தில் செய்த பாவங்களை மன்னித்து விடுகிறார்கள். உன்னை அறியாமல் செய்த பாவங்களை மன்னித்து விடுகிறார்கள். நாங்கள் நினைத்தும் நினைக்காமலும் பல தடவைகளில் தவறி இருக்கலாமே அல்லா, புரிந்தும் புரியாமலும் தவறு செய்திருக்கலாமே அல்லா, அதையெல்லாம் நீ மன்னித்து அனுப்புகிற இடம் யா அல்லா. இந்த புனிதமான இடத்தில் இங்கே வந்திருக்கும் ஒவ்வொரு ஹாஜிகளையும் மன்னித்து விடுகிறார்களா, அவர்களின் குடும்பங்களை மன்னித்து விடுகிறார்களா, எங்களின் குறைகளை எல்லாம் மறைத்து விடுகிறார்களா. நாங்கள் தேவையுடையவர்களாக இருக்கிறோம் ரஹ்மானே. ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகளோடு இருக்கிறோம் ரஹ்மானே. உலக அளவில் நிம்மதி எழுந்து இருக்கிறோம் யா அல்லாஹ். இந்த உன்னை கொண்டு கலிமா சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன காரணத்தினால் 1000 சோதனைகள் யா அல்லாஹ், 1000 உயிர்களை பறிகொடுத்து இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், இங்கே நீ பார் உலகத்திலே எத்தனை நாடுகளில் யா அல்லாஹ், குறிப்பாக பலஸ்தீனத்தில் யா அல்லாஹ், கணவனை இழந்த மனைவிகள் தவிக்கிறார்கள் யா அல்லாஹ், பிள்ளைகளை இழந்து பெற்றோர்கள் தவிக்கிறார்கள் யா அல்லாஹ், பெற்றோர்களை இழந்து அநாதிகளாக இருக்கிற 1000 குழந்தைகள் யா அல்லாஹ், காயங்களோடும் ரத்தங்களோடும் அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். குடிப்பதற்கும் உண்ணுவதற்கும் உணவுகளும் தண்ணீரும் இல்லாமல் தவிக்கிறார்கள். உன்னை கலிமா சொன்னதால் சோதிக்கப்படுகிறார்கள். எங்கள் மீது நீ அன்பு காட்ட வேண்டும் யா அல்லாஹ், உன் அருளை இறக்க வேண்டும் யா அல்லாஹ். உன்னை தவிர பாதுகாப்பவன் இல்லையா அல்லாஹ், உன்னை தவிர கொடுப்பவன் இல்லையா அல்லாஹ், உன்னை தவிர நாங்கள் யாரிடத்திலும் கேட்டதும் இல்லையா அல்லாஹ், நாங்கள் கேட்டால் கொடுக்க யாரும் இல்லையா அல்லாஹ், யாரும் எங்களுக்காக தங்களுடைய வாசலை திறப்பதற்கு இல்லையா அல்லாஹ், இந்த வாசலிலும் நாங்கள் ஏறி பழக்கமும் இல்லையா அல்லாஹ். 1000 எங்கள் பிள்ளைகள் சிறையில் கடந்து அவதிப்படுகிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு நல்ல நாட்கள் தெரியாதே அல்லாஹ், நாட்கள் இல்லையா அல்லாஹ். அவர்கள் நல்ல இடங்களுக்கு வர முடியாமல் தவிக்கிறார்கள் அல்லாஹ். அவர்களுக்கெல்லாம் உன் பாதுகாப்பும் விடுதலையும் தேவை ரஹ்மானே. எங்களுடைய உயிரை பாதுகாத்து விடியா அல்லாஹ், உயிரை பாதுகாத்து விடியா அல்லாஹ், மானங்களை பாதுகாத்து விடியா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து விடியா ரஹ்மானே. நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடியா அல்லாஹ், ஒழுக்கங்களை கொடியா அல்லாஹ், ஷரியத்தை கொடியா அல்லாஹ். உலகம் உள்ள வரையிலும் ஷரியத்தை பாதுகாத்து விடறப்பே, ஷரியத்தின் மீது யாரும் கை வைக்க அனுமதித்து விடாதே யா அல்லாஹ். எங்கள் உயிரை விட மேலான ஷரியத்தை யா அல்லாஹ், எங்கள் மஸ்ஜிதுகளை பாதுகாத்து தந்து விடுயா அல்லாஹ், மதரசாக்களை பாதுகாத்து விடுயா அல்லாஹ், கான்காக்களை பாதுகாத்து விடுயா அல்லாஹ், உலமாக்களை மஷாயிக்களை பாதுகாப்பாயாக ரஹ்மானே. உலகம் உள்ளவரையும் தீன் இயங்க வேண்டும் யா அல்லாஹ், தீனின் அடிப்படை வாழ வேண்டும் யா அல்லாஹ். தீனுக்கு எதிராக எந்த நாட்டிலும் எந்த அதிகாரத்திலும் சட்டங்கள் இயற்றப்பட்டு விடக்கூடாது யா அல்லாஹ். எங்களுக்கு எதிரான எந்த தீர்ப்பும் நாட்டில் வழங்கப்பட்டு விடக்கூடாது யா அல்லாஹ். உலக அளவில் கோவில்களுக்கு எதிராக எந்த முடிவுகளும் செய்யப்பட்டு விடக்கூடாது யா அல்லாஹ். நீ பாதுகாத்து அருள் பாலிப்பாயாக. இரக்கமுள்ளவனே, இதோ உன் அடியார்கள் உன் மீது நம்பிக்கையோடு இங்கே இருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னையே ஆதரவு வைத்திருக்கிறோம் யா அல்லாஹ், உன்னையே வணங்கி இருக்கிறோம் யா அல்லாஹ், இடத்திலேயே கையேந்தி இருக்கிறோம் யா அல்லாஹ். ஊரில் இருந்த எங்கள் பிள்ளைகள் எல்லாம் எங்களோடு இப்போதும் நேற்றும் தொடர்ந்து பேசி இருக்கிறார்கள் யா அல்லாஹ். எங்களை மறந்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள் ரப்பே. எங்களை மறந்து விடாதே யா அல்லாஹ், எங்களை மறந்து விடாதே யா அல்லாஹ். பாவிகளான பிள்ளைகளை வைத்திருக்கிறோம், பலவீனமான பிள்ளைகளை வைத்திருக்கிறோம் அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளின் பொறுப்பை எங்களிடத்தில் ஒப்படைத்து விடாதே யா அல்லாஹ். எங்களால் அந்த பொறுப்பை பாதுகாக்க முடியாது யா அல்லாஹ். எங்கள் மனைவியர்களின் பொறுப்பை எங்களிடத்தில் ஒப்படைத்து விடாதே யா அல்லாஹ். எங்கள் பொறுப்பை எங்களிடத்தில் ஒப்படைத்து விடாதே யா அல்லாஹ். எங்கள் பொறுப்புக்கு நீ சொந்தக்காரன் யா அல்லாஹ். நீ பொறுப்படுத்தால் அழகானவன் யா அல்லாஹ், நிறைவேற்றுவதில் கண்ணியமானவன் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை எங்கள் பேரன் பேத்திகளையும் ஷரியத்தோடு பாதுகாத்து விடு யா அல்லாஹ். அவர்கள் தடம்புரண்டு விடக்கூடாது யா அல்லாஹ், ஷரியத்தை விடுப்பு செய்யவிடக்கூடாது யா அல்லாஹ், வழிகேட்டுக்கு போய்விடக்கூடாது யா அல்லாஹ், உன்னை மறந்து விடக்கூடாது யா அல்லாஹ். கருணையும் அன்பும் நிறைந்தவனே, எங்கள் பிள்ளைகள் எந்த ஒரு தீய சக்திகளிலும் போய் அகப்பட்டு விடக்கூடாது யா அல்லாஹ். அவர்களை மார்க்கத்தோடும் ஒழுக்கத்தோடு பாதுகாத்து விடு யா அல்லாஹ். எங்களை விட்டு பிரிந்திருக்கிற எங்கள் பெற்றோர்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். இந்த சீதேவிகள் தான் இந்த உலகத்தில் நாங்கள் வருவதற்கு காரணமானவர்கள் யா அல்லாஹ். 1000 அன்புகள் எங்கள் மீது பொழிந்தார்கள் யா அல்லாஹ். எத்தனையோ இரவுகள் அவர்கள் தூங்கவில்லை யா அல்லாஹ். நாங்கள் கஷ்டப்பட்டால் அவர்கள் தாங்கவில்லை யா அல்லாஹ். எங்களுக்காக அவர்கள் தன்னையே வெளிமயமாக்கியவர்கள் யா அல்லாஹ். தங்களை அழித்துக் கொண்டார்கள் யா அல்லாஹ். அந்த சீதேவிகளுக்கு நாங்கள் சரியாகவும் நடந்திருக்காமல் இருப்போம் யா அல்லாஹ். அவர்கள் நாங்கள் நல்லா இருக்கிற காலத்தை பார்க்க முடியாமல் போயிருப்பார்கள். அந்த சீதேவிகளை மன்னித்து விடு யா அல்லாஹ்.
எங்களை பெற்ற தாய் தந்தையர்களின் ஹக்கை நாங்கள் சரியாக நிறைவேற்றியவர்களாக ஆக்கிவிடியா அல்லாஹ். இதோ உங்கள் மக்கள் அரபாவில் கையேந்துகிறார்கள் என்று பிரகடனப்படுத்திவிடியா அல்லாஹ். இப்போதே அவர்கள் கபர் நரகத்திலிருந்து விடுதலையாக வேண்டும், ஜன்னத்தாக வேண்டும் யா அல்லாஹ். அவர்கள் சந்தோஷம் அடைய வேண்டும் யா அல்லாஹ். இப்படி பிள்ளைகளை பெற்றோமே என்று மகிழ்ச்சி அடைய வேண்டும் யா அல்லாஹ். அந்த சீதேவிகளை நீ பொருத்திக் கொள் யா அல்லாஹ். ரொம்ப ரொம்ப அப்பாவிகள் யா அல்லாஹ், உலகம் அறியாதவர்கள் யா அல்லாஹ். அவர்களின் இலக்கெல்லாம் நாங்கள் வாழ வேண்டும். அவர்கள் பசித்து எங்களை ஆளாக்கினார்கள். பட்டினியாக கிடந்து எங்களை உருவாக்கினார்கள். அதற்கெல்லாம் நாங்கள் நன்றி கடன் பட்டு இருக்கிறோம் யா அல்லாஹ். உங்களால் எந்த கைமாறும் செய்ய முடியவில்லையா அல்லாஹ், ஒன்று மட்டும் முடியும் யா அல்லாஹ். உன்னிடத்தில் ஒப்படைக்கிறோம் யா அல்லாஹ். அவர்களை சோழத்தில் உயர்ந்த தரஜா கொடுத்து விடுகிறார். நிரந்தரமான நரக விடுதலை வழங்கி விடுகிறார். எங்கள் பெற்றோர்களின் கபரையும் ஒளிமயமாக்கி எங்களுடைய சந்ததிகள் தொடர்ந்து எங்களுடைய குடும்பத்தார்களின் மன்னரையை விசாலமாக்குவாயாக. ரஹ்மானே, எங்கள் ஒவ்வொருவர்களின் வாழ்விலும் அழகான எதிர்காலத்தை தருவாயாக. உன்னை பொருத்திக் கொண்டு வாழச் செய்ய அல்லாஹ். நீ பொருத்திக் கொண்டவர்களாக எங்களை ஆக்கிவிடியா அல்லாஹ். ஒரு வினாடி கூட நாங்கள் உன்னை மறந்துவிடக் கூடாது யா அல்லாஹ். நாங்கள் மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறோம் யா அல்லாஹ். மீண்டும் மீண்டும் நீ உபகாரமே செய்கிறாய் யா அல்லாஹ். நீ மீண்டும் மீண்டும் எங்களுக்கு கண்ணியத்தை தருகிறாய், மீண்டும் மீண்டும் பாதுகாக்கிறாய். மீண்டும் மீண்டும் நாங்கள் வீழ்ந்து விட்டே போகிறோம் யா அல்லாஹ்.